இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதியில் 1957 2021 வரை யார் போட்டிக்கிட்டாங்க, எந்த கட்சி போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்க, எல்லா தேர்தலை பற்றியும் நம்ம தெளிவாக அந்த சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க சட்டமன்ற தொகுதி திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதி. 1957 எடுத்துக்கிட்டோம்னா ஏகாம்பரம் முதலியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 40,214 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.72% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா அருணாச்சலம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த முறை 2 காங்கிரஸ் கட்சி எல்லா தேர்தல்லையும் எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் வந்திருக்காங்க. அது அந்த காலத்தில் நடந்தது. அருணாச்சலம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு 34,689 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.9% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கதை பார்க்குறோம். 1957 எடுத்துக்கிட்டோம்னா ஏகாம்பரம் முதலியார் அவங்க இருந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். அருணாச்சலம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 21,609 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.19% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல திமுக சார்பாக துரைராசு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 17,175 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.89% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1962 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். துரைராசு அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறை தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது பார்க்குறோம். 40,287 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 66.6% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக அருணாச்சலம் அவர்கள் போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 19,030 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.90% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி 2வது இடத்துல இருக்காங்க. 1967 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மீண்டும் திமுக சார்பாக துரைராசு அவர்களே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். தொடர்ச்சியாக 2வது முறை 36,496 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 62.81% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அருணாச்சலம் அவர்கள் நிறுவன காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 17,759 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.56% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1971 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தால் நம்ம பார்க்குறது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். பட்டாபிராமன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 30,670 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.38% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா நாயுடு அவர்கள் முனிரத்னம் நாயுடு ஜனதா கட்சி சார்பாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 22,368 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.9% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1977 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கைப்பற்றியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். பட்டாபிராமன் போன முறை வெற்றி பெற்றவங்க தான் இந்த முறையும் அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 30,121 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.49% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக புருஷோத்தமன் அவர்கள் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 24,585 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.87% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1980 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். பட்டாபிராமன் தொடர்ச்சியாக 3வது முறை போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 44,461 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.73% ஓட்டு வாங்கி 3 முறை தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரே வேட்பாளர் பட்டாபிராமனே அவர்களே போட்டிட்டு 3வது முறையும் வெற்றி பெறுவதை பார்க்குறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது முனிரத்னம் அவர்கள். முனிரத்னம் திமுக சார்பாக போட்டிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 39,908 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.43% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1984 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முனிரத்னம் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 45,991 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.18% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக போட்டி சார்பாக நின்று போட்டிட்டு
எம் செல்வராஜ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 22,852 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23.91% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் அதிமுக. 1989 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சக்குபாய் அவர்கள் அதிமுக சார்பாக அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 54,267 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.91% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா திமுக சார்பாக சுப்பிரமணி அவர்கள் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27,847 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.20% ஓட்டு வாங்கி திமுக 2வது இடத்துல இருக்காங்க. 1991 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்கப்போ 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுப்பிரமணி அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 65,432 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60.78% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக கனகு ராசு அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 32,178 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.89% ஓட்டு வாங்கி அதிமுக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1996 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுதர்சன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 47,899 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.90% ஓட்டு வாங்கி தமாக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா புதிய நீதி கட்சி விஜி ராஜேந்திரன் அவர்கள் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27,948 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.3% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2001 எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இஏபி சிவகாசி அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 64,370 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எழுத்து போட்டிட்டது யாருன்னா அதிமுக அவங்க வாங்கிய ஓட்டு 55,454 ஓட்டு வாங்கியிருக்காங்க. PV ரமணா அவர்கள் போட்டிகிட்ருக்காங்க. அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2006 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். PV ரமணா அவர்கள் போன முறை தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 2011 அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 91,337 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டிட்டு திமுக சார்பாக சிவாஜி அவர்கள் போட்டிட்டு போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக சார்பாக போட்டிட்டு 67,689 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 2011 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். விஜி ராஜேந்திரன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 80,473 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டிட்டது அதிமுக சார்பாக பாசுகரன் அவர்கள் போட்டிட்டு அதிமுக சார்பாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 76,335 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2016 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். கடைசியாக விஜி ராஜேந்திரன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,06,316 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.27% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக 85,000 அதிமுக சார்பாக PV ரமணா அவர்கள் போட்டிட்டு இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். போன முறைக்கு முந்தின முறை அவங்க 2011 போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 85,008 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.68% ஓட்டு வாங்கி அதிமுக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2021 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தேர்தல்லையும் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, யார் போட்டிட்டாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, எல்லாவற்றையும் அந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.